ஹாய் மக்களே! இன்னைக்கு 2024ல ஒரு ரொமான்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வெளியான போன் லேக் இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ட ஒரு வீக் முழுக்க ஜாலியா ரொமான்டிக்கா இருக்கணும்னு ஒரு பிளான போடுறாரு. அதுக்காக போன் லேக்ன்னு ஒரு ஏரிக்கிட்ட இருக்கிற ரிமோட் ஏரியா வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டும் போறாரு. அங்க போய் 2 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு இன்னொரு ஜோடி அங்க வந்து நிக்குது. இந்த வீக் முழுக்க நாங்களும் தான் அந்த வீட்ட புக் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவுக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. சரி வீடு 2 வாட்டி புக் ஆயிடுச்சு போலன்னு நெனச்சு, அந்த புது கப்புல் என்ன சொல்றாங்கன்னா, வீட்ல நெறைய ரூம் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி இந்த லீவ பயங்கரமா என்ஜாய் பண்ணலான்னு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஓகேன்னு கடைசியில ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் என்னென்ன பிரச்சனைய சந்திக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஆரம்பத்துல அந்த 2 கப்புல்ஸும் எப்படி பேசி பழகி பார்ட்டி பண்ணி ஜாலியா இருக்காங்கன்னு காட்டுவாங்க. போக போக தான் கதை மிஸ்ட்ரி பக்கம் திரும்பி சுவாரஸ்யமா போகும். படமும் செம்ம த்ரில்லிங்கா போகும். சாதாரண ரியல் லைஃப் விஷயங்கள வச்சே சூப்பரா த்ரில்லிங் பேட்டர்ன் செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். படத்துல நடிச்சவங்க எல்லாருமே அட்டகாசமா பண்ணியிருப்பாங்க. குறிப்பா ஒரு ஆக்ட்ரஸோட நடிப்பு இருக்கு. அது ரொம்ப கூலா வெறித்தனமா இருக்கும். மனுஷன் மிரட்டி விட்டுருப்பாரு. கிளைமேக்ஸ்ல ஸ்லாஷர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள மிரட்டலா பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க செம்ம சூப்பரா இருக்கு. ஆனா படத்துல என்ன பிரச்சனைன்னா, படத்துல 2 ட்விஸ்ட் இருக்கு. அதுல 1 ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல இப்படிதான் நடக்க போகுதுன்னு நம்ம ரொம்ப ஈஸியாவே கெஸ் பண்ணலாம். அதனால படத்தோட சுவாரஸ்யம் குறையிற மாதிரி ஃபீல கண்டிப்பா குடுக்குது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும். அதுல கொஞ்சம் ரத்தம் தெறிக்க தெறிக்க 90ஸ் ஸ்டைல்ஸ் சஸ்பென்ஸோட இருக்கணும்னு நெனச்சா, இந்த போன் லேக் படம் ஒரு சாய்ஸா இருக்கும். ரொம்ப சீரியஸா பார்க்காம என்டர்டெயின்மென்ட்டுக்காக மட்டும் இந்த படத்த ட்ரை பண்ணலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல மக்களே. இது ஒரு பக்கா 18+ படம். ஃபேமிலி கூட கண்டிப்பா பார்க்க முடியாது. இந்த ரிவ்யூ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.